ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வேலேருந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் நோட்டீஸாக அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் வேகன்சி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு 9000 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரயில்வேல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா போஸ்டிங் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த சிக்னலுக்கு தனியாக, மற்றபடி டெக்னீஷியன் கிரேட் 3க்கு தனியாக அப்படின்னு சொல்லி ஒரு 9000 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸான நோட்டிஃபிகேஷன் பார்த்து அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஏஎல்பிக்கான பேட்சும் தனியாக போயிட்டுருக்கு. இப்போ டெக்னீஷியனுக்குமே கம்பைண்டாக ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அந்த டெலகிராம் பேட்சிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, ஜிகே அப்படின்னு சொல்லி ரயில்வேக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே வீடியோஸாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ரயில்வேக்கான ஃபுல் கைடன்ஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பேட்சுமே தனியாக போயிட்டுருக்கு. அந்த பேட்ச் பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்து 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட கீழே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 12ஆம் தேதி தான் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லா ஆர்ஆர்பிஸ்லையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 9/3/2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகும். 8/4/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இயர்லி அந்த ஏப்ரல் மாதம் வந்து அந்த டெக்னீஷியன் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவான டைம்லைன் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் வைக்கிற மாதிரி தான் இந்த டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1100 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல போஸ்டிங். டெக்னீஷியன் போஸ்டிங்கே லாஸ்ட் டைம் ஏஎல்பி டெக்னீஷியன் ஜாயிண்டாக வச்சப்போ நிறைய பேர் இந்த சிக்னல் போஸ்டிங் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்லேயே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒர்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிரேட் 1 லெவல் டெக்னீஷியன் கிரேட் 1 29,200 சேலரி, அதாவது லெவல் 5 சேலரி. நார்மல் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 சேலரி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 5 சேலரி. நார்மல் டெக்னீஷியனில் 19,900 ஸ்டார்ட் ஆகும். இந்த சிக்னல் போஸ்டிங்க்கு எப்படி பார்த்தாலும் 30,000 ஸ்டார்ட் ஆகும். அதனால் ரொம்ப நல்ல சேலரி. இதற்கான ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு 18 36 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கோவிட்-19னால 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஎல்பிலுமே அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. டெக்னீஷியனுக்குமே கொடுத்துருக்காங்க. நார்மல் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா 18 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஜென்ரல் கேண்டிடேட்க்கு. அது இல்லாமல் எம்பிசி, பிசி, அதாவது ஓபிசி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஓபிசிக்கு வந்து ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்னாக்கா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 41 வயசு 43 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். 10th ஐடிஐ அப்படின்னு தான் குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 10th + ஐடிஐ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது 10th மட்டுமே வச்சுருந்தாங்க. இப்போ வந்தாலும் 10th + ஐடிஐ அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. போன வருஷம் நோட்டிஃபிகேஷனும் அப்படி தான் வந்திருந்தது. இந்த சிக்னல் போஸ்டிங்கில் கிரேட் 3க்கு லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்னல் போஸ்டிங்க்கு அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 12th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை கிரேட் 1 ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஐடி முடிக்கலனாலும் வெறும் 12th வச்சு கூட அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே பார்ப்போம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. எல்லா ஆர்ஆர்பிஸ்லையும் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ஆர்ஆர்பி சென்னையிலையும் 17ஆம் தேதி மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 100 போக 400 உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்ருவாங்க. இதோ 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 250 சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த 250 அப்படியே ஏற்றி விட்ருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ஃபீஸே கிடையாது. எம்பிசி, பிசி அந்த ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 100 தான் ஃபீஸு. வழக்கமாக வைக்கிறது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத மாட்டாங்க அப்படின்றனால ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக வச்சுருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த காசை திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்ருவாங்க. ஏன்னா கூட லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணப்பலாம் அக்கௌண்ட்டில் திரும்ப ஏறிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 2 போஸ்டிங்கு 1100 வேகன்சி 7900 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றனால சென்னைக்குமே ஒரு நல்ல வேகன்சி வரும். லாஸ்ட் டைம் சென்னைக்கு ஆர்ஆர்பி சென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாலும்
அந்த ஏஎல்பி போக இந்த டெக்னீஷியன் போஸ்டிங்களும் நிறையா வந்திருந்தது. அதே மாதிரி இந்த டெக்னீஷியனில் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்குமே ஒரு 105 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல போஸ்டிங் தான். கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஏஎல்பி போஸ்டிங் என்ன மாதிரி படிக்கிறீங்களோ அதே மாதிரியான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான பேட்டர்னில் தான் இதற்குமான கொஸ்டினுமே கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கம்பைண்டாக வச்சுருந்தாங்க, இந்த தடவை செப்பரேட்டாக பிரித்து வைக்க போகிறாங்க. அதுதான் வித்தியாசமே தவிர படிக்கிறதுல எந்த விதமான வித்தியாசமே இல்லை. அதற்கான கிளாஸஸ் தான் டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறோம். அப்ளை பண்ணுற டீட்டெயிலுமே நம்ம சேனல்லே சொல்லுவோம். அந்த எக்ஸாம் பார்த்தினா தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான 27 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் வடிவில் டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும். பேட்ச் வந்து 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 10ஆம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், வரலாறு, பொது தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு, உளவியல், அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மெட்டீரியலாக வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களே அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 24 தேர்வுகள். அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் 4 பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், கட் ஆஃப்லாம் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்ல அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அது பக்கத்தில் இருக்க கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.